வெல்கம் டு SSA ஃபேமிலி vlogs. ஓகே, இன்னைக்கு சண்டே. ஏன் இதை நான் எடுக்கிறேன்னா, இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம். ஜாலி. ஓகே, நம்ம ராமேஸ்வரத்துக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். என்னோட பைனாக்குலர் எடுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, பைனாக்குலர் வழியாக கடலில் அந்த இதில் இருந்து ஸ்ரீலங்காவை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் பைனாக்குலரில் தெரியுமான்னு தெரில. ஸோ ஜாலி. நான் வந்து பிறந்தோன்னு ஒரு 6 மாதத்துலேயே எப்போயோ ராமேஸ்வரம் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு சரியாக தெரில எப்போ பிறந்த குழந்தையில கூப்பிட்டு போனாங்க. இது என்னோடய செகண்ட் டைம். ஆனால் இப்போ தான் நான் விவரம் தெரிஞ்சு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, அடுத்து ராமேஸ்வரம் கிளம்புறப்ப உங்களை நான் பார்க்குறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SSA ஃபேமிலி vlogs. இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் இப்போ கிளம்பிட்டோம். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. 2 மணிக்கு ட்ரெயின் வந்துடும். கிளம்பிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் ஜங்ஷனுக்கு போயிடுவோம். வாங்க எங்கள் லக்கேஜ் எல்லாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 o'clock தான் வந்து ட்ரெயின். ஆனால் வந்து லாஸ்ட் நேரத்தில் போனோம் அப்படின்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு மேபி கூட்டமாக கூட இருக்கலாம். ஸோ அதனால ஏன் நம்ம ரொம்ப லேட்டாக முன்னாடியே போயிடலாம் அப்படின்ட்டு லக்கேஜ் எல்லாமே ரெடி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் எங்கள் லக்கேஜு. 2 பேக்ஸு, எனக்கு ஒரு குட்டி சூட்கேஸ், ஒரு கட்டப்பை, ஒரு 5 லிட்ரு ஒரு தான் நாங்கள் பேக் பண்ணியிருக்க லக்கேஜ் காய்ஸ். ஸோ இதுதான் எங்கள் அவுட்ஃபிட்டு. ஏன்னா நைட்டு ட்ரெயினில் தூங்க தானே போகிறோம். காலையில் கடலில் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிடுவோம். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக இந்த அவுட்ஃபிட் தான் நாங்கள் எல்லாருமே போட்டிருப்போம். எங்கள் அப்பா சாதாரணமாக ஒரு சேலை, எங்கள் அம்மா சாதாரணமாக சுடிதார், எங்கள் அப்பா ட்ராக் ஷூட்டு, ஒரு டிஷர்ட், நான் வந்து இந்த நைட் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் காலையில் கடலில் குளிக்கிற வரைக்கும். ஆக்சுவலாக டைம் என்ன தெரியுமா ஆகுது? 12:30 ஆகுது. தூக்கம் பயங்கரமாக இருக்குது. நான் வேறு வழி இல்லை, 2 மணிக்கு ட்ரெயின் அப்படின்றனால இன்னைக்கு ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் தான் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு. ஆனால் எனக்கு இன்னொரு தூக்கமும் வருது, இன்னொரு பக்கம் ஜாலியாகவும் இருக்குது. என்டர்டைன்மெண்ட். பாப்பா தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருக்கா. ஸோ அவளுக்கு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு போகிற ட்ரிப், ஐ மீன் ராமேஸ்வரத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறேன். விவரம் தெரிஞ்சு. சரி, ஓகே பாய். ஓகே, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு உங்களை நான் ஜங்ஷனில் போய் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மதுரை ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். டைம் வந்து 1:15 ஆகுது. 2:50க்கு தான் ட்ரெயின் இங்கே வரும். ஓகே, குட் நைட், பாய். நம்ம ராமேஸ்வரத்தில் மீட் பண்ணலாம். பாய். ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த தருணம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா அந்த ராமேஸ்வரம் கடலில் அந்த பாம்பன் ட்ரெயின் பாலத்தில் போகிறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அதுவும் அந்த காலையில் ஒரு 6:15 மணிக்கு போனோமா, அந்த நேரத்தில் அந்த கடல் காற்று, அந்த வெளிச்சம், அந்த ட்ரெயினில் போகிறப்ப ஒரு சுகம் அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் அப்படியே ரொம்ப அழகாக வந்து ரசிச்சுக்கிட்டு வந்தோம். எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா போய் அந்த எட்ஜ்லேயே நின்றுட்டு இருந்தார். அப்புறம் நான் சத்தம் போட்டேன். அது கூட அவர் சொன்னார், இங்கே பாரு, பழைய பாம்பன் பிரிட்ஜில் கூட நம்ம கொஞ்சம் பயப்படலாம், இந்த பிரிட்ஜில் அப்படி கிடையாது, சைடில் ஃபுல்லாக தடுப்பு வேலிகள். ஆக்சுவலாக பழைய பாம்பன் பாலத்தில் நம்ம போகிறதுக்கு வந்து 20 நிமிஷம் ஆகும் 2 கிலோமீட்டரை க்ராஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வெறும் 2 நிமிஷம் தானா. ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் ரயில்வேஸ். அதாவது இத்தனை பேரையும் இவ்வளோ சேஃபாக கொண்டு போகிறாங்க இல்லையா. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை பாருங்களேன். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ஒரு தடவையாச்சும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம். அதுவும் கொஞ்சம் ட்ரெயின் போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த கப்பல் வர்றப்ப இந்த பிரிட்ஜு தூக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அதாவது அந்த நடு பகுதியில் போக காற்றோட வேகம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருந்துச்சு. அந்த ட்ரெயின் கடகடன்னு அப்படியே போகிற சத்தம். நான் கூட பாருங்களேன், எங்கள் மாமாட்ட தான் போய் சொல்லிகிட்டு இருக்கேன், மாமா நீங்கள் ஓரமாக வாங்க,
ஃபோனை என்ன போட்டுறாதீங்க மாமா, நீங்களும் எதுவும் ஸ்லிப் ஆயிடாம. நீ சும்மா இருப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன், எத்தனை பேர் இங்கே நிற்கிறாங்க, நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வர்ற இடத்துல நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கப்பல் வந்து போகிற இடம். இப்போ ஒரு பில்டிங் கூட வரும் பாருங்களேன். பாப்பா ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா, அந்த பில்டிங்கை காட்டுமா காட்டுமா அப்படின்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கப்பல் போகக்கூடிய இடம். இந்த பில்டிங் பார்த்தீங்களா, நம்ம வந்து பார்த்துருக்கோம் தானே, நிறையா நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருக்கோம். உண்மையிலேயே அப்படி நானும் போய் லைட்டாக எட்டி பார்க்குறப்ப கரை எங்கேயோ ஒரு இடத்துல தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. என்னதான் இது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதுமையான அனுபவம். ஏன்னா நான் 6th 8th படிக்கிறப்பெல்லாம் வந்திருக்கேன் பழைய பாலத்தில். இங்கே பாருங்களேன், ஃபிஷர்மேன்ஸ்லாம் போகிறாங்க, அவங்களுக்குலாம் உண்மையிலே ரொம்ப தைரியம் உண்மையிலே. இப்போ பாருங்களேன், கரை அப்படியே நெருங்கிட்டே வருதா. நான் 6th 8th படிக்கிறப்ப வந்திருக்கேன், பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. அப்பாடா, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு வழியாக கரைக்கு வந்துட்டோம், கடலுக்குள்ளே எதுவும் விழுந்துருவோமான்ற பயம்லாம். ஆனால் உண்மையிலேயே சதர்ன் ரயில்வேஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், நம்மளை பத்திரமா வந்து சேர்த்துட்டாங்க. நம்மளுமே அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ரீச்டு ராமேஸ்வரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து பாம்பன் ஏரியா. நம்ம இனிமேல் ராமேஸ்வரத்துக்கு போக போகிறோம். அங்கேருந்து ஒவ்வொரு வ்ளாக்ஸாக நாங்கள் உங்களுக்கு போடுறோம். அது வரைக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு மார்னிங் ராமேஸ்வரம் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. வா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வி ரீச்டு ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு பிளேசஸாக போய் இனிமேல் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். எனிவே சாரி ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாத்துக்கும். பாப்பா குட் மார்னிங் சொல்லு. Good morning. ஓகே பாய். Hi. இப்போ நாங்கள் ராமேஸ்வரம் கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகே, குளிச்சுட்டு வந்து சந்திக்கிறோம். பாய். உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதனால் சில பல தவறுகள் அதில் இருக்க தான் செய்யும். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் எங்களை நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல வீடியோஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் கடலுக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ட்ரெயினில் விட்டு இறங்கி நாங்கள் இது ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து ஒரு பட்ஜெட்டான ஒரு ட்ரிப் தான். அதனால் ஒரு எப்படி அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சும் வந்து நாங்கள் வீட்டில் இருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு 4-5 லாட்ஜ் வந்து ஏறி இறங்கணும். எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு லாட்ஜில் போய் ரூம் புக் பண்ணிவிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு தானே ரொம்ப முக்கியம். அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க முடியும். ஏன்னா ட்ரெயினில் சரியாக தூங்கவும் இல்லை, ரொம்ப பசி. அதனால் போய் சப்பாத்தி இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கடலுக்கு வந்து கிளம்பணும். கடலுக்கு வந்துட்டோம். நீங்கள் அப்படியே எங்களோட வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புனிதமான அக்னி தீர்த்தம். ஸோ நம்மளும் இங்கே போய் நீராடிட்டு வரலாம் வாங்க. ஸோ எல்லோரும் பார்க்கலாம். ஈகெல்லாம் பறக்குது மேலே. பாவங்கள் போகும். அது போக வந்து இங்கே வந்து இந்த கர்ம காரியங்கள்லாம் வந்து கழிப்பாங்க. காசியில் நம்ம கொடுக்குறதால இங்கே வந்து கொடுத்தா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவோம். இந்த கடலில் குடித்தா புண்ணியம் கிடைக்கும், அவ்வளோ. என்ன பண்ண போறீங்க? கடல்ல குளிக்க போறீங்களா? கடலில் குளிச்சிட்டோம் நல்லபடியாக. அண்ட் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு பாக்கி இருக்கிற அந்த 22 தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு ஓரளவுக்கு மனசு ரொம்பவே வந்து நிம்மதியாக நிறைவாக இருந்துச்சு.
அண்ட் அதுக்கப்புறம் சில கிளிப்பிங்ஸ் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து வந்து எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் தான் இப்போது உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதையுமே பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம்ல அந்த ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு 11 மணி பாக்கில் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி அங்கே மாமா வந்து வீடியோ எடுங்க மாமா அப்படின்னா அதுவே அவர் மறந்துட்டார். ஃபோட்டோஸாக வந்து எடுத்துகிட்டு இருந்தார். பாப்பா அதுக்குள்ளேப்பா என்ன எடுப்பான்னு சொல்லிட்டு இருந்ததில் கீழே போய் ஒரு பெரிய ஃபோட்டோ ஷூட்டே நடத்திட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்பயுமே நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் ஃபோட்டோஸ். ஒரு வழியாக கோயில், இது வந்து வெஸ்ட் டவரோட என்ட்ரன்ஸ். ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டும் சும்மா இருந்தோம்லாம் நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த பிரகாரத்தில் போய் ஒரே ஃபோட்டோ வீடியோ அதான் உங்களுக்கு நாங்கள் இப்போது அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த தூண்கள்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக ஒரு சேர இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அதில் ஒரு நல்ல மெமரிஸ் தானே. எல்லாருமே நின்று அப்படியே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நானும் மாமாவும் வந்து எடுத்துட்டோம் ஃபோட்டோ. அம்மா தனியாக பாப்பா தனியாக இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இஷ்டப்பட்ட மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாருங்களேன், நாங்கள் எல்லோரும் ஒரே டிவைன் மூடு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு பட்டை போடாமல் இருந்தால் எப்படி? அதனால் பட்டையெல்லாம் பலமாக போட்டு வெறும் 40 நிமிஷம் தான் ஆச்சு சாமி கும்பிட ஃப்ரீ தரிசனத்தில். அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயாவோட சமாதிக்கு போனது உண்மையிலே ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாட் அலவுட், மொபைலே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் வெளியே வச்சுட்டு பாருங்களேன் சில கிளிப்பிங். அண்ட் அடுத்தது தான் பாம்பன் பாலம். இது வந்து நம்ம பை ரோடு அந்த பாலம். இது காத்துனா காத்து ஏன் கேட்குறீங்க? அப்பப்பப்பா சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ காற்று. அந்த ஆட்டோ என்ன சொன்னாங்க, இறங்குங்க போய் ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்க அப்படின்னா. நாங்கள் ஒரு பக்கம் போகிறோம், எங்கள் முடி ஒரு பக்கம் போகுது. ஆனால் என்ன அப்படின்னா அங்கே நின்று அந்த கடலை பார்க்குறப்ப அந்த போட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சில பேர் மீன் பிடிக்க கிளம்புறாங்க, சில பேர் வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதான்ற ஒரே இது. அதுக்குள்ளே பாருங்கள் பாப்பா அம்மா நீ வா அங்கே பாரு இன்னொரு சர்ப்ரைஸ் நம்மளுக்கு அப்படின்னு கூப்பிட்டுட்டு போனா. என்னன்னு போய் பார்த்தா ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கே. உண்மையிலே பாப்பா நம்ம ரொம்ப லக்கு தான். நான் துள்ளி குதிச்சுட்டேன். பாப்பாவை விட நான் தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இங்கேயும் நம்ம நின்று பார்க்குறோம், ட்ரெயின் போகுது இல்லையா? அது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் காற்று அவ்வளோ வேகமாக தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. மாமா வந்து கர்ச்சீஃப் கேட்டார். அப்போ அம்மா வந்து கொடுத்தாங்க. அது மாமா சரியாக பிடிக்காதனால அது அப்படியே பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. பார்த்தா கடைசி கடலுக்குள்ளேயே போயிருச்சு. ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங் தான். ஆனால் இந்த பக்கம் பார்க்குறதான்னு தெரியல. அந்த கர்ச்சீஃபை நாங்கள் அந்த இதுலேயே வந்து அப்படியே விட்டுட்டோம் கடலுக்குள்ளேயே. ஸோ ஒரு வழியாக அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிற அந்த லாஸ்ட் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். டாட்டாலாம் காட்டணும். அவ்வளோதான். இங்கே பை பை சொல்லிட்ட. பாப்பா ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சான். காற்று எங்களை கொஞ்சம் கூட எதுக்குமே விடலை. இதில் எங்கள் அம்மா வேற ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன் போதும் பாம்பன் பாலத்தில் பேசக்கூட முடியல, கையை கூட தூக்க முடியல, காற்று அப்படி அடிக்குது. ஒரு பை பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ்க்காச்சும் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருந்தேன். எல்லோரும் ஒரு வழியாக அப்படியே தான் வந்து கிளம்புனாங்க. ஆனால் மனசு இல்லை. அப்பையும் சுற்றி முற்றி மாமா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸாக எடுத்துகிட்டு தான் வந்தால். அங்கே நம்மளுக்கு தெரிகிறது எல்லாமே வந்து மீனவ கிராமங்கள். அவங்களாம் ரொம்ப தைரியமான ஆட்கள் தான் உண்மையிலேயே சொல்லணும். அங்கே கடல்கிட்டேயே வீடு கட்டியெல்லாம் வந்து இருந்தாங்க. அந்த அழகை கொஞ்சம் நேரம் ரசித்தோம். பாப்பா வந்து பைனாக்குலர் வச்சுருந்தா. அது வழியாக கொஞ்சம் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். டிராஃபிக் கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆட்கள் நின்று பார்க்குறதுக்கும் நல்ல இடமா தான் இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி காற்று அடிக்குதுன்ட்டு. இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம அங்கே போய் இதெல்லாம் ஃபீல் பண்ணணும். அப்போ தான் அந்த இது வந்து நம்மளுக்கு முழுமையாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமும் உட்காந்து ஃபோட்டோ வீடியோ மறுபடியும் ஃபோட்டோ வீடியோ எவ்வளோ எடுத்தாலும் சலிக்கவே இல்லை. ஏன்னா அந்த இடம் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. கையை வேகமாக அசைக்க கூட முடியல அவ்வளோ. இப்போ நாங்கள் அடுத்து 3ஆவதாக போன பிளேஸ் தான் வந்து இந்த வில்லுண்டி தீர்த்தம். அதாவது சீதை அவங்களோட தாகத்தை தணிக்கிறதுக்காக ராமபிரான் வந்து அம்பு எய்த இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது இன்னும் பக்கா சூப்பராக இருந்துச்சு. அந்த பீச்சை பாருங்கள், அவ்வளோ தண்ணி, அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர். அடியில் என்ன இருக்குன்றது அப்படியே வந்து தெரியுது. பார்த்தீங்களா? இந்த அடியில் சில பவளப்பாறைகள், அந்த சிப்பி, இது எல்லாம் அவ்வளோ கிளியராக தெரியுது. நாங்கள் விடுவோமா? காலையில் குளித்தாலும் சரி, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் இறங்குடா பீச்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட நான் கூட சொன்னேன், பாப்பா ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு கூட அப்புறமா இறங்கலாம்.
நம்ம தான் தண்ணியை பார்த்தோன்னா குழந்தையாவே மாறிடுவோமே. பாப்பாவை விட நான் தான் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். மாமா வேலை இடையில பேசி பேசி ஃபன் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் தான் பாவம் இந்த இதில் சரியாகவே வந்து வரல. பாருங்களேன் கிளாரிட்டியை மாமா எப்படி வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பீச் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர், சூப்பராக வந்து இருந்துச்சு. பயங்கர என்ஜாய் பண்ணோம். அப்புறமா ரொம்ப நேரம் கடலில் வந்து குளித்தோம். இங்கேயும் வந்து நாங்கள் குளித்தோம். காலையில் குளிச்சிட்டோம். டயர்டு செம்ம டயர்டு, ஆனால் சூப்பராக வந்து குளித்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில கிளிப்பிங்ஸு, அதே மாதிரி சில ஃபோட்டோஸ் இங்கேயும் நின்ட்டு ஒரு மெமரிஸ்க்காக எடுத்துட்டோம். பாருங்களேன் அந்த வில்லுண்டி தீர்த்தம்ன்றது இதுதான். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்காக. அப்புறம் பாப்பா எப்போவும் போல் ஃபோட்டோ ஷூட்ஸு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேயோடதை வந்து நான் என் பண்ணிக்கிறேன். டே 2ல் எங்கே போகணுன்றதை பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.